வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் டென்னிஸ் உலகின் சூப்பர் ஸ்டாரான ரோஜர் ஃபெடரர் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. ரோஜர் ஃபெடரர் இவர் பிறந்திருக்கிறது 8 ஆகஸ்ட் 1981 காலை 8:40 AM பேசலில் பிறந்திருக்காரு. சுவிட்சர்லாண்டில் பிறந்திருக்காரு. ஐநம்சா கேபி. குருமகதசை இருப்பு 7 வருடங்கள் 4 மாதங்கள் 29 நாட்கள். ரோஜர் ஃபெடரர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்கினாதிபதியான சூரியன் குருவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு 5வது பாவத்தை குரு ஆட்சி செய்கிறாரு. 5வது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவம்னு சென்ற பதிவுகளில் பார்த்துக்கிட்டு வரோம். சூரியன் சந்திரனுடைய சப்பில் இருக்கார். சந்திரன் புதனுடைய மண்டலம் இருக்கார். கேதுவுடைய சப்பில் இருக்கார். செவ்வாய் குருவுடைய மண்டலம் இருக்கார். சனியுடைய சப்பில் இருக்கார். புதன் ராகுவுடைய மண்டலத்துலேயும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். குரு செவ்வாயுடைய மண்டலம் இருக்கார். ராகுவுடைய சப்பில் இருக்கார். சுக்கிரன் சனியுடைய மண்டலத்துலேயும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். சனி சந்திரனுடைய மண்டலத்துலேயும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காங்க. விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய கிரகமான செவ்வாய் குருவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. செவ்வாய் 4-9க்கு அதிபதி. செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி. 4-9 அதிபதி 5வது பாவத்தோடு இணைவு பெறுவது விளையாட்டுத்துறையில் சாதிப்பதற்கு ஒரு நல்ல அமைப்பு. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் 2, 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம். சூரியன் சப்ளாட் வேலை 11வது பாவத்தை குறிக்கிறாரு. சூரியன் லக்னாதிபதியாகி 2, 5, 8, 11 பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு. லக்கினம் 2, 5, 11 பாவங்கள் இவர் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறுவதையும் 8வது பாவ குறிகாட்டி வெற்றியின் காரணமாக ஜாதகர் செய்யக்கூடிய போராட்டத்தை குறிக்கும். சந்திரன் 11வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5, 12, 6, 7 பாவங்களை சப்ளாட் வேலாம் குறிக்காட்டுறாரு. விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய கிரகமான செவ்வாய் 2, 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தையும் 2வது பாவத்தையும் 8வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் சப்ளாட் வாயிலாக 3வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 3வது பாவம் உபஜயஸ்தானம், ஜாதகர் பெறக்கூடிய வெற்றிகளை குறிக்கும். புதன் 11வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 11, 12, 3 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் போட்டிகளில் ஜாதகர் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் 12வது பாவ குறிகாட்டி போட்டிகளில் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய தோல்வியவும் குறிக்கும். சிம்ம லக்ன ஜாதகருக்கு விளையாட்டுத்துறையை குறிக்கக்கூடிய குரு 4, 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 11, 12, 3 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 5வது பாவாதிபதியான குரு 3, 9, 11 பாவங்களை தொடர்பு கொள்வது சிறப்பு வாய்ந்த அமைப்பு. புகழை தரக்கூடிய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 1, 2, 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு சேர்த்து முன்னேற்றம் தரக்கூடிய 2, 6, 10ஓட சுக்கிரன் தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் மிகப்பெரிய சாதனையாளர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். சுக்கிரன் சப்ளாட் வாயிலாக 5, 12, 6, 7 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுறாரு. 5வது பாவத்தோட வரக்கூடிய 12வது பாவம் விளையாட்டில் இவருக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளையும் 5வது பாவத்தோடு இணைந்து செயல்படுகிற 6வது பாவ குறிகாட்டி இவருக்கு விளையாட்டில் ஏற்படக்கூடிய வெற்றிகளையும் குறிக்கும். சனி மண்டலம் வாயிலாக 3வது பாவத்தையும் சப்ளாட் வாயிலாக 1, 2, 6, 7, 10 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. ஜாதகர் சனி மகாதசையில் உலக பிரசித்தி பெற்றார். ராகு 11, 12, 3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 11வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 5, 12, 6, 7 பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 11வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ரோஜர் ஃபெடரர் அவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். லக்னாதிபதியான சூரியன் குருவுடைய மண்டலம் இருக்காரு. குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 5வது பாவம்
விளையாட்டுத்துறையை குறிக்கும். விளையாட்டுத்துறையில் ஜாதகருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை குறிக்கும். சிம்ம லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் குருவுடைய மண்டலம் இருக்காரு. குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ஜாதகருக்கு விளையாட்டுத்துறை மூலம் ராஜயோகம் ஏற்பட்டது. இவருடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் சனியுடைய மண்டலம் இருக்காரு. சுக்கிரன் 3, 10 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவத்தில் இருக்கார். 1, 3, 10 காம்பினேஷன் சுக்கிரனுக்கு கிடைக்குது. சுக்கிரன் சனியின் வாயிலாக 6வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 3, 6, 10 பாவ இணைவு உபஜய ஸ்தானங்களின் இணைவு வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தக்கூடியவை. ரோஜர் ஃபெடரர் அவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். சனி 6, 7 பாவங்களுக்கு அதிபதியாகி 1, 7 ஆகிய பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சனி 3வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 2, 6, 7, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி லக்ன பாவத்தோடு இணைந்து 2, 3, 6, 7, 10 பாவங்களை குறிக்காட்டுவதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்னு நம்மளால் சொல்ல முடியும். லக்னாதிபதியான சூரியன் 2, 5, 8, 11 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சூரியன் லக்னாதிபதியாகி 2, 5, 8, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2வது பாவ சப்ளாடாக வரக்கூடிய சூரியன் 2, 5, 11 பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருடைய வருமான வாய்ப்பு விளையாட்டுத்துறையை சார்ந்ததுன்னு சொல்ல முடியும். சூரியன் 5வது பாவ சப்ளாடாக அமைந்து 2, 5, 11 பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுவது சிறப்பு. 5, 8 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. குரு 3, 4, 9, 11 ஆகிய பாவங்களோடு 12வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 3, 10 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 4, 10 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சுக்கிரன் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய லக்கினம் 2, 6, 10 பாவ குறிகாட்டிகள் வெற்றியை தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். சுக்கிரன் சப்ளாடு வாயிலாக 5, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. மறைமுக குறிகாட்டியாக 6, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 5, 12 விளையாட்டில் ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய தோல்வியையும் 5, 6 ஜாதகருக்கு விளையாட்டில் ஏற்படக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் குறிக்கும். ஜாதகருக்கு சனி மகாதசையில் அளப்பரிய சாதனைகளை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. சனி 6, 7க்கு அதிபதியாகி சுக்கிரனுடைய சப்ளை இருப்பதால் 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் ஒருங்கிணைந்து தசாவில் செயல்படுவதை காண முடியும். ரோஜர் ஃபெடரர் அவர்கள் 2001ஆம் ஆண்டு சனி தசை செவ்வாபுத்தியில் விம்பிள்டன் போட்டியில் வெற்றி பெற்றார். தசாநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்ன பாவத்தோடு 2, 6, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் 2, 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2, 3, 5 பாவ குறிகாட்டிகள் விளையாட்டில் வெற்றி பெறுவதையும் 8வது பாவம் வெற்றிக்காக ஜாதகர் செய்யக்கூடிய போராட்டத்தையும் குறிக்கும். ரோஜர் ஃபெடரர் அவர்களுக்கு 2003, 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஆண்டாக அமைந்தது. 2003, 2004 சனி தசா ராகுபுத்தியில் இவர் ஆஸ்திரேலியன் ஓப்பன் போட்டிகளில் வென்றார். US ஓப்பன் போட்டிகளில் வென்றார். அது தவிர 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் வென்றார். ரோஜர் ஃபெடரர் அவர்கள் டென்னிஸ் விளையாட்டு உலகின் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். தசாநாதனாக செயல்படக்கூடிய சனி லக்ன பாவத்தோடு 2, 5, 6, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதையும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 11வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுவதையும் காண முடியும். தசா புத்திகளில் 1, 2, 6, 10, 11 பாவங்கள் வலுப்பெறுகின்ற போது ஜாதகருக்கு அபரிமிதமான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.